அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அவுலியாக்களை ஏசாதீர்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பயானை கேட்க இருக்கிறோம். பொதுவாக இந்த தலைப்பிலே கபரை வணங்கக்கூடியவர்களும் தர்கா விழாவை கொண்டாடக்கூடியவர்களும் தான் அவுலியாக்களை ஏசாதீர்கள் என்ற தலைப்பிலே பேசுவார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் தர்கா வழிபாட்டை எதிர்க்கக்கூடிய நம்மை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் அவுலியாக்களை திட்டுகிறீர்கள், ஏசுகிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை நம் விஷயத்திலே அவர்கள் சுமத்துவார்கள். ஆனால் உண்மையிலேயே கபர் வழிபாட்டை ஆதரிக்கக்கூடியவர்கள், அவுலியாக்கள் பெயரால் அனாச்சாரங்களை செய்யக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அவுலியாக்களை ஏசிக் கொண்டிருக்கிறார்கள். அவுலியா என்ற இந்த அற்புதமான பதத்தை அதற்கு தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், ஜிஹாத் என்ற வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை, நியாயமான போர், சத்திய போர், இதற்கு ஜிஹாத் என்று சொல்லப்படும். ஆனால் இன்றைக்கு இந்த ஜிஹாத் என்ற வார்த்தையை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துகிறார்கள், புரியாதவர்கள், அறியாதவர்கள். அதுபோன்று அவுலியாக்களுடைய தன்மையை விளங்காதவர்கள் அவுலியா என்ற இந்த வார்த்தையை அவுலியாவுடைய அந்தஸ்துக்கு தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவுலியா என்று சொன்னவுடன் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே எது ஞாபகத்துக்கு வருகிறது? அவுலியா என்றவுடன் அழுக்கான ஆடையிலே, ரோட்டு ஓரமா ஒரு பைத்தியக்காரர் கழுத்திலே 4 தஸ்பீஹ் மணியுடன், கையில 2 தஸ்பீஹ் மணியுடன் சுத்தி வந்தால் இவர் அவுலியா. அவுலியா என்றவுடன் இவருடைய உருவம் அதிகமான மக்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இன்னும் சிலருக்கு மக்கள் எல்லாம் ஒருவரிடத்திலே முசாபஹா செய்வதற்கு கூட்டாக வருவார்கள், அவருடைய கையை இறுக்க பிடித்து முத்தம் தருவார்கள், அவருடைய காலை கழுவி அந்த நீரை பருகுவார்கள். இவர்தான் அவுலியா என்று மக்களுடைய மனதிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் உண்மையான அவுலியா யார் என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். உண்மையான அவுலியாவை விவரிப்பது மட்டும் இந்த பயானுடைய நோக்கம் கிடையாது. போலி அவுலியாக்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவது மட்டும் நம்முடைய உரையின் நோக்கம் இல்லை. உண்மையான அவுலியாவை அறிந்து அந்த அவுலியாவாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவுலியா என்றால் என்ன அர்த்தம்? அவுலியா என்றால் விருப்பத்திற்குரியவர்கள் என்று அர்த்தம். அவுலியா உல்லா, வலியுல்லா என்று சொன்னால் அல்லாவின் நேசத்துக்குரியவர்கள், அல்லாவின் விருப்பத்துக்குரியவர்கள் என்று பொருள். ஹதீஸ்களில் இருந்தே இதனுடைய பொருளை நாம் விளங்கிக் கொள்ளலாம். புகாரியிலே 5531வது செய்தியாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஆல அபி ஃபுலான் லைஸூ பி அவுலியா, இந்த கூட்டத்தார்கள் என்னுடைய நேசத்திற்குரியவர்கள் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை சுட்டி காட்டி இவர்கள் என்னுடைய அவுலியாக்கள் கிடையாது, என்னுடைய நேசத்துக்குரியவர்கள் கிடையாது. இன்னமா வலிய, என்னுடைய வழி, என்னுடைய நேசத்துக்குரியவர், என்னுடைய பாசத்துக்குரியவர் யார் என்றால் அல்லாஹு சாலிஹுல் முஃமினீன், அல்லாஹ்வும் நல்ல இறை நம்பிக்கையாளர்களும் தான் என்னுடைய வழி, என்னுடைய அவுலியா, என்னுடைய பாசத்துக்குரியவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவுலியாவுக்கு நமக்கு அர்த்தத்தை சொல்லித் தருகிறார்கள். அவுலியா என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பாசத்துக்குரியவர்கள். அவுலியாவுர் ரசூல் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய பாசத்துக்குரியவர்கள் என்பது இதனுடைய பொருள். இந்த கேரளா போன்ற மாநிலங்களுக்கு நாம் சென்றால் இந்த அவுலியாங்கிற இந்த வார்த்தை எப்படியெல்லாம் சேதப்படுத்தப்படுகிறது, கொச்சைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த அற்புத வார்த்தையை இன்றைக்கு அவர்கள் சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? திருவனந்தபுரத்திலே ஒரு தர்கா இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் தெரியும், பீடி மஸ்தான் தர்கா.
வீடி மஸ்தான் அவுலியா என்று சொல்வார்கள். அவருக்கு ஒரு தர்கா. அந்த பேர்ல இருந்தே நமக்கு விளங்கலையா இவர் அவுலியாவா இல்லையாங்கிறத அந்த பேர்ல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வீடி மஸ்தான், வீடி குடிக்கக்கூடியவர் எப்படி அவுலியாவா இருக்க முடியும்? வீடி குடிக்கிறது நல்ல செயலா? அது ஈமான அதிகப்படுத்துமா? மஸ்தான், மஸ்து என்றால் என்ன அர்த்தம்? உருது உங்களுக்கு அதிகமாக தெரியும். மஸ்து என்று சொன்னால் போதை, போதைக்காரன், குடிகாரன் அர்த்தம். இவர்களுக்கு எல்லாம் அவுலியா என்ற பட்டத்தை இன்றைக்கு சூட்டி தர்காக்களை எழுப்பி இருக்கிறார்கள். இது மட்டும் கிடையாது, புது புது பெயர்கள். அங்க போனீங்கன்னா அந்த பெயர்களை எல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம். மண்ணெண்ண டப்பா அவுலியா, அப்படி ஒரு அவுலியா இருக்கார். மண்ணெண்ண டப்பா அவுலியா, அது மாதிரி குத்துக்கள் அவுலியா, அரசமர அவுலியா என்று அவுலியாக்கள் வித்தியாசமான பெயர்கள்ல அழைக்கப்படுகிறார்கள். மனிதர்களுக்கு மட்டுமா இப்படி அவுலியாங்கிற பட்டத்தை சூட்டுறாங்க? கிடையாது. இதெல்லாம் எதனால ஏற்படுதுன்னா, அவுலியா என்றால் யார் என்பதை மக்கள் குர்ஆனில் இருந்து விளங்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல இருந்து விளங்கவில்லை. அதனால அந்த அர்த்தத்துக்கு மாற்றமான தன்மையை உடையவர்களுக்கெல்லாம் இந்த பெயரை சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மிருகங்களுக்கு அவுலியாங்கிற பட்டத்தை சூட்டுறாங்க. தொட்டல் புத்தருக்கு போனீங்கன்னா அங்க யானை அவுலியா, யானை இறந்து போச்சு, அந்த யானைக்கு ஜனாசா தொலை வச்சு அதுக்கு ஒரு பெரிய கபரை கட்டி அதுக்கு ஒரு தர்கா உருவாக்கி யானை அவுலியா. அந்த யானைக்கு பேர் மொய்தீன் பிச்சையா, மொய்தீன் பிச்சை அவுலியா. யானைக்கு என்ன தெரியும்? யானைக்கு தொழுகை இருக்கா, நோன்பு இருக்கா, மார்க்க சட்ட திட்டங்கள் இருக்குதா, தக்குவா இருக்கா? அதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல. அதுக்கு என்ன தெரியும்? நல்ல சாப்பிட தெரியும். யானைக்கு தெரிஞ்சது நல்ல நிறைய சாப்பிடும், நிறைய பாத்ரூம் போகும். இதுதான் யானைக்கு தெரியும். அந்த யானை இன்னைக்கு அவுலியான்னு சொல்லி அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. சமுதாயம் பாருங்க, இந்த அவுலியாங்கிற பதத்தை எப்படிப்பட்ட ஒரு மிருகத்துக்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். யானையோட நிக்கல. சில பகுதியில பாத்தீங்கன்னா குரங்கு அவுலியா, குரங்கு அவுலியா. ஒரு ஆள் சேட்டை பண்ணா நம்ம திட்டுவோம், குரங்கு அப்படின்னு சொல்லி திட்டுவோம். இன்றைக்கு குரங்கெல்லாம் அவுலியாவாகிறது. அடியில் அவுலியா இப்படியே போச்சுன்னு சொன்னா கடைசியில பாச்சா அவுலியா, பள்ளி அவுலியா, பூனா அவுலியா, எலி அவுலியா அப்படின்னு மிருகங்களுக்கெல்லாம் இந்த அவுலியாவை சூட்டிக் கொண்டே செல்கிறார்கள். எதனால சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல அவுலியானா யாரு என்பதை மக்கள் விளங்கி இருந்தா இப்படி ஒரு தரங்கெட்ட ஒரு நிலைக்கு மக்கள் சென்று இருக்க மாட்டார்கள். இஸ்லாத்துடைய அடிப்படையான கொள்கையே இந்த அவுலியாங்கிற பெயரால இன்றைக்கு தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு மத்தியில இதெல்லாம் அவுலியாவுக்கு இலக்கணம் இல்லைங்க என்று நம்ம சொல்லும் போது அவங்க உடனே என்ன நினைப்பாங்க? இவன் அவுலியாவை திட்டுறான், இவன் அவுலியாவுக்கு எதிரி என்று சொல்லி ஒரு குர்ஆன் வசனத்தை போடுவாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு பயம் கிடையாது, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த அவுலியாக்களை இவர்கள் திட்டுகிறார்கள் என்று இந்த வசனத்தை எடுத்து போடுவாங்க. அதே வசனத்திலே இருக்கிறது அவுலியானா யார் என்பதற்கான விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அடுத்த வாக்கியத்திலேயே சொல்கிறான், அடுத்த வரியிலே சொல்கிறான். அவுலியாக்கள்னா யாரு? அந்த அடுத்த வரியை இவர்கள் சிந்தித்து பார்த்திருந்தால் யானைக்கு தர்காவை கட்டியிருக்க மாட்டார்கள், வீடி மஸ்தானுக்கு தர்காவை கட்டியிருக்க மாட்டார்கள். மலம் ஜலம் கழித்து விட்டு கழுவாதவனுக்கெல்லாம் இன்றைக்கு தர்காவை கட்டி இருக்கிறார்கள். அவரை எல்லாம் அவுலியாவுடைய பட்டியலிலே சேர்த்திருக்கிறார்கள். இந்த வசனத்துக்கு சேர்த்து அடுத்த வரியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள்னா யாரு? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அவுலியாக்கள்னா யாரு? அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், வ கானூ யத்தகூன், அல்லாஹ்வுக்கு அஞ்சுவார்கள், முத்தகீன்களாக இருப்பார்கள். இந்த இரண்டு தன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஒன்று ஈமான், மூமின்களாக இருப்பார்கள். இரண்டாவது முத்தகீன்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த இரண்டையும் வைத்து மூமின்களுடைய பண்புகள் என்ன, முத்தகீன்களுடைய பண்புகள் என்ன என்று குர்ஆன் ஹதீஸை நாம் ஆய்வு செய்து பார்த்தால்
பியூர் அவுலியா யாரு என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். உண்மையான அவுலியா யாரு, 100% அவுலியா யாரு, போலி அவுலியா யாரு என்பதை நாம் இலகுவாக புரிந்து விடலாம். நாம் குர்ஆன் ஹதீஸிலே இந்த 2 தன்மைகளையும் நாம் ஆய்வு செய்யும் போது, ஈமான் தக்வா இரண்டையும் நாம் பார்க்கும் போது, இன்றைக்கு மக்களுடைய பார்வையில யாரெல்லாம் அவுலியாவாக தென்படுகிறார்களோ அவர்கள் அந்த அளவுகளுக்குள்ள வருவது கிடையாது, அதுக்கு மாற்றமாக இருக்கிறார்கள். அவுலியாங்கிறது சாதாரண அந்தஸ்து இல்ல. அவுலியாக்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் 10256வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, وَذَكَرَ 99 رَحْمَةً لِأَوْلِيَائِهِ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணை 100 மடங்கு. அல்லாஹ்வுடைய மொத்த கருணையும் நம்ம அளவிட்டால் 100 மடங்கு. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அவுலியாக்களுக்காக வேண்டி ஹதீஸிலே வருகிறது. இந்த ஹதீஸ் புகாரிலே இருக்கிறது, முஸ்லிம்லையும் இருக்கிறது. ஆனா நான் ஏன் அஹமத சொல்றேன்னா, அஹமதுங்கிற அந்த ஹதீஸ் புத்தகத்துல தான் அவுலியாங்கிற வார்த்தை இடம்பெறுகிறது. மற்ற புகாரி முஸ்லிம்ல எல்லாம் இபாத் அடியார்கள் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. அஹமதுல அவுலியாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பை தருகிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சிறப்பு? 99 மடங்கு கருணையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் தன்னுடைய அவுலியாக்களுக்கு அருள் புரிவதற்காக சேமித்து வைத்திருக்கிறான். ஒரே ஒரு பங்கை மாத்திரம் இந்த உலகத்திலே ஆடு மாடு கோழி குதிரை மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் பங்கு வச்சு கொடுத்திருக்கான். என்னுடைய தாய் என் மீது காட்டக்கூடிய பாசம், உங்களுடைய தாய் உங்கள் மீது காட்டக்கூடிய பாசம், நம்முடைய உறவினர்கள் நம் மீது காட்டக்கூடிய பாசம், நாம் நம்முடைய உறவினர்கள் மீது காட்டக்கூடிய பாசம், ஆடு தன்னுடைய குட்டியின் மீது காட்டக்கூடிய பாசம், கோழி குஞ்சுகளின் மீது காட்டக்கூடிய பாசம், இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்களுடைய பாசத்தையும் சேர்த்தால் அல்லாஹ்வுடைய கருணையில, அல்லாஹ்வுடைய இரக்கத்துல, அல்லாஹ்வுடைய பாசத்துல இது ஒரே ஒரு மடங்கு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாசம். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 99 மடங்கு கருணையை சேமித்து வைத்திருக்கிறார். அதன் மூலம் தன்னுடைய அவுலியாக்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவான். அருள் புரிவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு கருணை கொண்டவனாக இருக்கிறான். இந்த ஒரு மடங்கு இருக்கிறதே, இந்த ஒரு மடங்கு இந்த உலகத்துல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானே கருணையை, இதை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு கைப்பற்றி மறுமையிலே 100 மடங்கு கருணையை தன்னுடைய அவுலியாக்கள் மீது அல்லாஹ் பொழிவான். فَيُكَمِّلُهَا مِئَةَ رَحْمَةٍ لِأَوْلِيَائِهِ يَوْمَ الْقِيَامَةِ. மறுமை நாளில் 100 மடங்கு கருணையையும் அல்லாஹ் தன்னுடைய அவுலியாக்கள் மீது பொழிவான். அப்ப அவுலியாங்கிறது எவ்வளவு பெரிய அந்தஸ்துன்னு பாருங்க. இவ்வளவு பெரிய கருணையை பெறுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் அவுலியாக்கள். அவுலியானா யாரு? ஒரு தனி குரூப்பா? உலமாக்கள் ஒரு தனி குரூப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு தனி கோஷ்டியா அவுலியாங்கிறது கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்களை 2 வகையாக தான் பிரிக்க முடியும். ஒன்னு அவுலியா உர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், அல்லாஹ்வின் விருப்பத்துக்குரியவர்கள். இன்னொன்று அவுலியா உஷ் ஷைத்தான். இன்னைக்கு தொழுகையில கூட அந்த வசனத்தை ஓதுனாங்க, அவுலியா உஷ் ஷைத்தான் என்ற வார்த்தை வந்தது. ஷைத்தானுடைய அவுலியாக்கள், ஷைத்தானுக்கு விருப்பமானவர்கள். இந்த 2 வகை தான் மனிதர்கள். ஒன்னு அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக இருப்பான், இல்லை என்றால் ஷைத்தானுக்கு விருப்பமானவனாக இருப்பான். நாமளா யாரு? நம்முடைய செயலுக்கு தகுந்தவாறு இந்த பட்டியல நம்ம சேருவோம். உண்மையில ஈமான் கொண்டு இறையச்சம் உள்ளவங்களா இந்த உலகத்துல வாழ்ந்தா நாமெல்லாம் அவுலியா உர் ரஹ்மான், அவுலியா உல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8வது அத்தியாயம் 34வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இன் அவுலியாவுஹு இல்லல் முத்தகூன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அவுலியாக்கள் என்பவர்கள் யார் என்பது அல்லாஹ் நமக்கு தெளிவாக திருக்குர்ஆன்ல விளக்கி இருக்கிறான். அந்த அந்தஸ்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவுலியாக்களுக்கு தப்பான விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் திருந்திக் கொள்ள வேண்டும். இன் அவுலியாவுஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் முத்தகூன்களை தவிர, இறையச்சம் உள்ளவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறார், வலாக்கின் அக்ஸருஹும் லா யஅலமூன். ஆனால் இது அதிகமான மக்களுக்கு தெரிவதில்லை, அதிகமான மக்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள். இரையச்சம் உள்ளவர்கள் தான் அவுலியாக்கள் என்பது அதிகமான மக்களுக்கு தெரியவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்கள் தான் அவுலியா என்று இங்கே சொல்லி காட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சொல்கிறார்கள், அபூதாவுதிலே 3704வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமா அவுலியாய் அல் முத்தகூன், என்னுடைய அவுலியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பாசத்துக்குரியவர்கள் அவுலியா யார் என்றால் அல் முத்தகூன், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பவர்கள், இரையச்சம் உள்ளவர்கள் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு யார் அவுலியாவா இருக்கிறாங்களோ அவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அவுலியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கும் விருப்பமானவர்களாக இருப்பார்கள். இப்ப நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம் முத்தகீன்களுடைய தன்மை என்னென்ன, அவுலியாக்கள் ஆகிறது எப்படி, அந்த அந்தஸ்தை அடைவது எப்படி என்று நம்ம குர்ஆன்ல நிறைய வசனங்களை நம்ம தேடி பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு குர்ஆன்ல நமக்கு ஆரம்பத்தில் வருது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து அலிஃப் லாம் மீம் சூரத்துல் பக்கரா ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரையச்சம் உள்ளவர்கள் என்றால் யார், அவருடைய பண்பு என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ذَلِكَல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இரையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டியாக இந்த திருக்குர்ஆன் இருக்கிறது. அவர்கள் யார், இரையச்சம் உள்ளவர்கள் என்றால் அவர்களுடைய பண்பு என்ன? அல்லதீன யுமினூன பில் கைபி, மறைவான விஷயத்தை நம்புவார்கள். மறை சொர்க்கம் மறைவானது, நரகம் மறைவானது, மறுமை நாள் மறைவானது, கபூர் வாழ்க்கை மறைவானது, இதையெல்லாம் நம்புவார்கள். மறைவான விஷயத்தை நம்புவார்கள். ஓ யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இது இரையச்சம் உள்ளவருடைய பண்பு. இன்னைக்கு பாருங்க, அவுலியா என்று யாரெல்லாம் அழைக்கப்படுகிறார்களோ அவர்கள் வாழக்கூடிய காலத்துல பள்ளிவாசல் பக்கம் எட்டி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு இன்றைக்கு அவுலியா என்ற பெயரை சூட்டுகிறார்கள். அவுலியா என்றால் யார்? யுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். நாம எத்தனை பேர் தொழுகையில கவனமா இருக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிறானே அந்த தொழுகையில நாம எத்தனை பேர் கவனமாக இருக்கிறோம்? அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகை 5, ஆனா நமக்கு நாம கடமையாக்கிய தொழுகை 4. ஒண்ணு இல்ல, ஃபஜர். ஃபஜருக்கு தான் அதிகமான மக்கள் வர்றது கிடையாது, மற்ற வக்துகளுக்கு வர்றோம். அதுலயும் குறிப்பா சில பேர் இசாவுக்கு வர மாட்டாங்க, அவங்க தங்களுக்கு கடமையாக்கி கொண்ட தொழுகை 3. இப்படி தொழுகை விஷயத்துல பொடுபோக்காக மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, இந்த அமீர் சாப் என்ன செய்யறாருன்னா, தொழுகைக்கு வாங்க தொழுகைக்கு வாங்க அப்படின்னு மக்களை எல்லாம் அழைச்சு ஒரு நல்ல காரியத்தை செய்வார். அமீர் சாப் தான் கூட ஒரு நாள் மக்களோட சேர்ந்து என்ன பண்ணாருன்னா, மக்களை எல்லாம் தொழுகைக்காக வேண்டி அழைக்கிறதுக்காக வேண்டி போகிறாரு. அப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்க, வாங்க அல்லாவுடைய பாதையில வாங்க, தொழுகிறதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. வீட்டுல ஆள் இருந்துகிட்டு பிள்ளை அனுப்பி விடுறாரு, பாப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லு, பாப்பா வீட்டுல இல்ல சொல்லு, பிள்ளைய விட்டு அனுப்பி விடுறாரு. பிள்ளை அந்த மாதிரி சொல்லுது. ஆனா அமீர் சாப் விடல, இல்லையே உங்க பாப்பா இப்பதானே வீட்டுக்குள்ள போனாரு, நான் பார்த்தேனே அப்படிங்கிறான். ஒரு வழியா மாட்டிக்கிட்டாரு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குர்ஆன் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன.
மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், பத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. எப்படி நம்ம தொழுகைக்கு போயிடக்கூடாது, தொழுகை போயிடக்கூடாது. தொழுகைங்கிறது இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. என்ன பண்றாரு இந்த அமீர் சாப், போய் தொலைய மாட்டேங்கிறாரு. அவர் வீட்டு சவரை தாண்டி அவர் குதிக்கிறார். வீட்டுக்கு பின்னாடி சவர் இருக்கும்ல, அதுல ஏறி பின்னாடி குதிக்கிறார். ஆனா அமீர் சாப்புக்கு நல்ல மூளை, வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு ஆள் நியமிச்சு வச்சிருக்காரு. குறிச்சோட மாட்டிக்கிட்டார். சரி வாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போவோம், தொழுகுவோம், கூட்டிட்டு போறாங்க. அவர் சொல்றார், அமீர் சாப் நான் தான் உங்களுக்கு தொலை வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அமீர் சாப்புக்கு கடுமையான சந்தோஷமா போச்சு. மாஷா அல்லாஹ், முத தொழுக வர்றாரு, நம்மளுக்கெல்லாம் தொலை வைக்கிறேன்னு சொல்றாரு, எந்த அளவுக்கு இவர் மாறிட்டாருன்னு பாருங்களேன் அப்படின்னு அமீர் சாப்புக்கு கடுமையான சந்தோஷம். சரி நீங்களே தொலை வைங்க. போறாங்க, எல்லா பள்ளிவாசலுக்கு போறாங்க. காம சொல்லப்படுது, அவர் இமாம் அணிக்கிறாரு, தொலை வைக்கிறாரு, ருக்குவுக்கு போறாரு, சஜ்தாவுக்கு போறாரு. சஜ்தாவை பார்த்தா நீளுது, சஜ்தா நீண்டுகிட்டே இருக்குது. அமீர் சாப்புக்கு இருக்க சந்தோஷம் கூடிக்கிட்டே இருக்கு. நாமளும் எவ்வளவோ தொழுதுருக்கோம், இந்த மாதிரி சஜ்தா செஞ்சிருக்கோமா, நீளமா நீட்டமா சஜ்தா பண்ணிருக்கோமா, கடுமையான சந்தோஷம். ஆனா சஜ்தா ரொம்ப நீளுது, சந்தேகமா போச்சு. லேசா தலையை தூக்கி அமீர் சாப் பாக்குறாரு, இமாம காணா, இமாம் ஓடி போயிட்டார். இப்படி இந்த தொழுகை என்பது மக்களுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியமாக மக்கள் கருதுறாங்க. தொழுகைங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. தொழுகை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விருப்பமான காரியம். நமக்கு மற்ற விஷயங்கள், விளையாடுறது, டிவி பார்க்கிறது, சினிமா பார்க்கிறது, இதுதான் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. இது அவுலியாவுக்கு அளவு. தொழுகையை விரும்பி விடாமல் பேணுதலாக தொழுகையை நம்ம தொழுகணும். இது முத்தகீன்களுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அடுத்து இப்படி சில பண்புகள் வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயம் 177வது வசனம், அங்கேயும் முத்தகீன்கள் என்றால் யார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். உலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள்தான் இறையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் முடிக்கிறான். அதற்கு முன்னால் இவர்கள் என்றால் யார், அவர்களுடைய பண்பை அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறார். வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பி இருக்க வேண்டும். வல் மலாயிகத்தி, மலக்குமார்களை நம்ப வேண்டும். வல் கிதாபி, குர்ஆனை நம்ப வேண்டும். வன் நபியின், நபிமார்களை நம்ப வேண்டும். வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ذوில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வப்னஸ் சபீலி வஸாயிலீன். இது முக்கியமான ஒரு பண்பு, அவுலியாக்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு. இன்னைக்கு அவுலியாக்கள் என்று மக்கள் யாரை எடை போடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்துல கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாம, காசு பணமே இல்லாம, அடுத்தவங்கிட்ட வாங்கி சாப்பிடுறாங்க பாருங்க, முசாஃபர் கையேந்தி திங்கிறாங்கல்ல,
இவங்க தான் அவுலியா, இவங்களுக்கு வீடு இல்ல, இவங்களுக்கு சொத்து பத்து இல்ல, இவங்க செல்வம் இந்த உலகத்தில் ஈடுபடுறது இல்ல, இவங்க தான் அவுலியா என்று மக்கள் நினைக்கிறார். இல்ல, இது அவுலியாவுக்கு அளவுகள் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அவுலியாவுடைய தன்மை என்ன தெரியுமா? அவர் அடுத்த ஆள்கிட்ட வாங்க கூடாது, கையேந்த கூடாது. வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி தவில் குர்பா, அவர் விரும்பி உறவினர்களுக்கு அவர் செலவு செய்ய வேண்டும். ஒரு எத்தாம அனாதைகளுக்கு அவர் அள்ளித்தர வேண்டும். ஒரு மசாக்கின் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒபுன சபீல் வழிப்போக்கனுக்கு தர வேண்டும். ஒரு சாயிலின் அவரிடத்தில் யார் கேட்பார்களோ அவர்களுக்கு தர வேண்டும். அவுலியாங்கிறவர் கொடுப்பவராக இருக்கணும், வாங்குபவராக இருக்கக்கூடாது, யாசகம் கேட்கிறவா இருக்கக்கூடாது. அவர் அவுலியா கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு திருக்குர்ஆனிலே சொல்கிறார், அடிமைகள் விஷயத்துல உதவி செய்யணும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அவுலியாவுடைய பண்பு. ஒப்பந்தம் செய்தால், உடன்படிக்கையை செய்தால் அந்த வாக்கை உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள் அவுலியாக்கள். இதுவும் ஒரு முக்கியமான பண்பு. கஷ்டங்கள் வரும்போது, இன்னல்கள் வரும்போது பொறுத்து கொள்ள வேண்டும், அவர்கள் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். வஹீனல் பாஸ், சிரமங்கள் வரும்போது பொறுக்க வேண்டும். இது அவுலியாக்களுடைய பண்பு. உலாயிக அல்லதீன ஸதகு, இவர்கள் தான் உண்மையாளர்கள். வ உலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள் தான் முத்தகீன்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். கஷ்டங்கள் வரும்போது, சிரமங்கள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்கள் இந்த வசனத்துக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை! நாமெல்லாம் தாங்க முடியாத வறுமையை சஹாபாக்கள் அடைந்தார்கள். அந்த நேரங்களில் எல்லாம் அவர்கள் பொறுமையாளர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு சிரமம்! நாம சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்படுறோமா? இல்ல, நம்ம வீட்டுல ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கும். ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சாது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மக்கா வாழ்க்கையின் போது மாலனா தொஆமுன் இல்லா வரக்குல் ஹுபுலா, ஹுபுலா என்ற மரத்தின் இலையை தவிர எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை. அதுதான் சாப்பாடு. சஹாபாக்கள் இலைய பறித்து சாப்பிட்டு இருக்காங்க. ஆடு மாடுகள் சாப்பிடும் இல்லையா, இலைகள், இலைதலைகள், அதை பறித்து சஹாபாக்கள் சாப்பிட்டு இருக்காங்க. நம்முடைய நிலையை பாருங்க, எப்படி சஹாபாக்களுடைய நிலையை பாருங்க. சாப்பாடு இல்ல, சாப்பிட்டதுனால என்ன ரிசல்ட் ஏற்படுது? ஹத்தா எலா அஹதுனா கமா தலஉ ஷாத், ஒரு ஆடு எப்படி புழுக்கை இடுமோ அதுபோன்று எங்களில் ஒருவர் புழுக்கை இட்டார். ஆடு சாணம் போடுற மாதிரி மனிதர்கள் சாணம் போட்டார்கள். ஏன்? இந்த மார்க்கத்துக்காக வேண்டி இவ்வளவு பெரிய கஷ்டம். அவங்க நினைச்சிருந்தா மக்களுக்கு காபிருடன் சேர்ந்து அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா வேண்டாம், ஒதுக்கினார்கள். சாப்பாடு கிடைக்காதுனாலும் பரவாயில்லை, நான் இலைய பறிச்சாவது உயிர் வாழ்ந்து விடுவேன், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட மாட்டேன். பொறுத்து கொண்டார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி. முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு இது கதியா? இப்படி சிரமம் ஏன் பட்டார்கள்? அவங்களுக்கு சந்தோஷமா வாழணும்னு விருப்பம் இல்லையா? அவங்களுக்கும் ஆசை பாசைகள் இருக்காதா? இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி இதையெல்லாம் தியாகம் செய்தார்கள். சாபிரீன்களாக, பொறுமையாளர்களாக இருந்தார்கள். அந்த சருமை சஹாபி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தெரியுமா? அவங்களுடைய நிலை என்ன? மரணிக்கும் போது எதையும் கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு நாம பயந்துகிட்டு இருக்கோம், கபஸ்தான்ல உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு குராஃபி மிரட்டுவான், சுன்னத் ஜமாத் மிரட்டுவான். நீ நபி வழி அடிப்படையில் நடந்தேனா, திருமணம் பண்ணேனா, தொழுதைனா கபஸ்தான்ல இடம் கிடைக்காது மிரட்டும். உடனே நம்மாலும் கபஸ்தான்ல இடம் கிடைக்காது பயந்துகிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இதை நம்ம பாதுகாக்கணும். இதுக்கு சொகுசு தேவை. செத்து போயிட்டா தூக்கி போட்டு போயிடலாம், அது எப்படி இருந்தாலும் என்ன, கவலைப்படல சஹாபாக்கள். முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் பத்ர் போரிலே கொல்லப்படுகிறார்கள். சஹாபாக்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். புகாரிலே இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இதா கத்தைனா பிஹா ராஸஹு ஹரஜத் ரிஜ்லாஹு,
கஃபனுடைய ஆடையை முஸாபின் உமைர் ரலியல்லாஹு அவர்களுடைய தலையை நாங்கள் மூடினால் அவருடைய கால் தெரிந்தது. ஒய்தா கத்தைனா ரிஜ்லைஹி ஹரஜ ரஸுஹு, காலை மறைத்தால் தலை தெரிந்தது. கஃபன் இடுறதுக்கு ஆடை இல்ல சஹாபாக்களுக்கு. அவங்க கவலைப்படல, நாம எங்க மரணிப்போம், நமக்கு கஃபனுடைய ஆடை இருக்குமா, அடக்கம் செய்யறதுக்கு இடம் இருக்குமா, நமக்கு கபரு கட்டுவாங்களா, அல்லது அநாத பணம் ஆயிடுவோமா, அது கவலைப்படல. செத்து போனா போயிட்டு போறோம், அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் என்ன, வெறும் பாடி மண்ணுக்கு போகும், மண்ணோட மண்ணா மக்கி போக போகுது. இதுக்கு எதுக்கு நம்ம கவலைப்படணும்? எதையும் பொருட்படுத்தாம போர்க்களத்துல குதிச்சாங்க, மரணித்தார்கள். கஃனிடுவதற்கு ஆடை கூட இல்ல. தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுகேர் என்ற புல்லை வைத்து இவருடைய காலை மறையுங்கள். புல்லுதான் அவங்களுக்கு கஃன் ஆடை இல்ல, ஆடை இல்ல. புல்லை புடுங்கி கால் மறைக்கப்பட்டது, அந்த சஹாபியுடைய கால். இப்படி அவர்கள் பொறுமையாளர்களாக இருந்தார்கள், அவுலியாக்களாக வாழ்ந்தார்கள். இது அவுலியாவுக்குரிய பண்பு. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது அத்தியாயம் 135வது வசனம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உஇத்தத்தில் முத்தகீன், சொர்க்கம் இறையேச்சம் உள்ளவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார் முத்தகீன்கள் என்பவர்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வல் ضراஇ, சந்தோஷமாக இருக்கும் போதும் கவலைக்கிடமாக இருக்கும் போதும் அவர்கள் செலவு செய்வார்கள். வல் காலிமீனல் கைல், கோபத்தை அடக்குவார்கள், மெண்டு விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்கள் யாராவது தவறு செய்து விட்டால் மன்னித்து விடுவார்கள். இது அவுலியாக்களுடைய பண்பு. ஆனா இன்னைக்கு பாருங்க, மௌலூதுல அவுலியாக்களுடைய கதைகளா எழுதி வச்சிருக்காங்க. அந்த கதைகள்லாம் படிச்சீங்கன்னா இன்னைக்கு உள்ள சினிமா தோத்து போயிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு உள்ள சினிமாக்களை எல்லாம் மேய்க்கிற அளவுக்கு பொய்களையும் புருடாக்களையும் சொல்லி கதைகளை எழுதி வச்சு இதெல்லாம் அவுலியாக்களுடைய சிறப்பு என்று எழுதி வச்சிருக்கிறார். அதுல அப்துல் காதர் ஜெயிலானி அவர் ஒரு நல்ல மனிதர். அவருடைய புத்தகத்தை படிக்கும் போது நமக்கு தெரியுது அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து போயிருக்காரு தெரியுது. ஆனா அவர் விஷயத்துல எந்த அளவுக்கு இட்டு கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். இவர் மேல கடுமையாக இட்டு கட்டி இருக்கிறாங்க அப்துல் காதர் ஜெயிலானி அவங்க மேல. எந்த அளவுக்கு அபூஜஹல் கூட அப்படி போய் சொல்லியிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு இந்த நல்ல மனிதர் மேல அவரை புகழ்றோம், அவர் அவளுடைய அந்தஸ்து கொண்டு போறோம்னு சொல்லி பொய்களை சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒரு கதை வருகிறது. என்னன்னு சொன்னா, அப்துல் காதர் ஜெயிலானி அவங்க இருக்கும்போது ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்குதான், சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே என்ன பண்றாரு, அந்த பறவையில என்னமோ சூனியம் பண்றாரு. அந்த பறவை கழுத்து முறிஞ்சு கீழே விழுந்து செத்து போயிருது. இது பாத்தீங்களா அவுலியாவுடைய தன்மையை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இன்னொரு சம்பவம். அந்த ஒரு அவுலியா போனாராம், ஒரு ஊருக்கு போனாராம். போய் அந்த ஊர்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாராம். அந்த ஊர்ல யாருமே தண்ணி தரலையா. உங்க ஊர்ல வரக்கூடிய தண்ணி எல்லாமே உப்பு தண்ணியா போகட்டும் அப்படின்னு சாபம் விட்டாரா, எல்லாமே உப்பு தண்ணியா போயிருச்சான். அதனால அவுலியாக்களை பயந்துக்கோங்க. அவுலியாக்களை பாருங்க ரவுடிகள் மாதிரி காட்டுறாங்க. இது அவுலியாக்களுடைய பண்பா? இப்படியா மக்கள் ஒரு தப்பு செஞ்சாலும் அவுலியாக்கள் இந்த மாதிரி சாபம் போடுவாங்களா, இந்த மாதிரி திட்டுவாங்களா? எல்லா மக்களும் சம்பந்தப்படாதவங்களாம் பாதிக்கிற மாதிரி அல்லாஹ்விடத்துல துவா செய்வாங்களா? இல்ல. வல் காலிமினல் கைல், கோபத்தை அடக்குவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். தவறே பண்ணாலும் சரி போ மன்னிச்சுட்டேன். இதுதான் அவுலியாக்களுடைய பண்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் தலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் ஒரு தவறை செய்துவிட்டால் அல்லாஹ்வை நினைத்து பார்த்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இதுவும் அவுலியாக்களுடைய ஒரு பண்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவுலியாக்களுடைய பண்புகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இது ஒண்ணு. இது முத்தகீன்களுடைய பண்பு. அவுலியான அல்லாஹ் ரெண்டு பண்புகள் நமக்கு சொல்லியிருக்கான். ஒண்ணே முத்தகீன்கள். முத்தகீன்களுடைய பண்பு என்ன நம்ம பார்த்துட்டோம். பொறுமையா இருக்கணும், சிரமங்களை சகித்துக் கொள்ள வேண்டும், சிரமங்கள் வந்தா தியாகம் செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும், தொழுகையை நிலைநாட்டணும். இதெல்லாம் முத்தகீன்களுடைய பண்பு. அதே மாதிரி ஈமான் உள்ளவர்களுக்கும் மூமின்களுடைய பண்பாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அது சம்பந்தமான குர்ஆன் வசனங்களை நாம் படித்தால்
அவுலியாக்கள் என்பது யார் என்பதை இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். 8வது அத்தியாயம் 2வது வசனம். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மூமின்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளம் நடுநடுங்கும், பயப்படுவார்கள், அல்லாஹ்வுக்கு அவ்வளவு அஞ்சுவார்கள், வெளவெளத்து போய்விடும். இது மூமின்களுடைய பண்பு. ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் அவர்களிடம் ஓதி காமிக்கப்பட்டால், வசனங்கள் அவர்களிடத்தில் படித்து காமிக்கப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அது அவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும், ஈமான் கூடும். முன்னால் இருந்ததை விட இப்ப ஈமான் கூடிக்கிட்டே இருக்கும். சஹாபாக்கள் இந்த வசனத்துக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். கைஸ் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பாருங்க எப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயந்து இருக்காங்க, குர்ஆன் வசனத்துக்கு எந்த அளவுக்கு அஞ்சி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த நபித்தோழர், இந்த நபித்தோழருடைய ஒரு குணாதிசயம் என்னன்னு சொன்னா, சத்தம் போட்டு பேசுவார். சில பேருடைய பண்பு அப்படி, சில பேர் சாஃப்டா பேசுவாங்க, சில பேர் சத்தம் போட்டு ஆக்ரோஷமா பேசுவாங்க. இந்த நபித்தோழர் சத்தம் போட்டு பேசுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு பேசுவார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறார். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேலாக நீங்கள் சத்தத்தை உயர்த்தாதீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கமாக பேசணும், சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்குறார். இந்த சஹாபி இந்த வசனம் இறங்குனதுக்கு பின்னாடி புகாரில இந்த ஹதீஸ் இருக்கிறது, முஸ்லிம்லயும் இருக்கிறது. இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, இந்த வசனம் இறங்குனதுக்கு பின்னாடி வெளியவே வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன கைஸ் அடிக்கடி வருவாரு நம்முடைய சபைக்கு, மஜ்லிஸ்க்கு வருவாரு, எங்க அவரை காணா, ஆளையே காணாம, என்ன அவருக்கு உடம்பு முடியலையா? அந்த சஹாபியுடைய பக்கத்து வீட்டுக்காரிடம் கேட்கிறார், உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, கைஸ் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர், அவருக்கு உடம்பு முடியலன்னா எனக்கு தெரியும், ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி இந்த நபித்தோழர் போய் பார்க்கிறான். என்ன நடந்துச்சு, ஏன் வரல அப்படின்னு போய் பார்க்கிறான். பார்த்தா அந்த நபித்தோழர் வீட்டுல உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறான், கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான். இந்த நபித்தோழர் கேட்கிறார், ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் அழுகுறீங்க? நீண்ட நாள் வரல. எந்த அளவுக்கு ஒரு குர்ஆன் வசனம் அவர்களை பயமுறுத்தி இருக்கிறதுன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு எப்படி பயப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. இத்தனைக்கு அந்த நபித்தோழர் வேணுமே சத்தம் போடல. நீங்க சத்தம் போடக்கூடாதுன்னு அல்லாஹ் ஒரு கட்டளையை இறக்கி அதுக்கப்புறம் அவர் மீறி கவலைப்படல. சட்டம் தெரியாதப்ப சத்தம் போட்டு பேசினாரு, தெரியாது சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு தெரியாது. அதுக்கு பின்னாடிதான் அல்லாஹ் ஒரு உபதேசமா செய்யறான், சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு ஒரு உபதேசம் பண்றான். அதுக்கு எந்த அளவுக்கு பயந்து வீட்டுல உட்கார்ந்து அழுது இருக்காங்க அந்த நபித்தோழர். அந்த நபித்தோழர் சொல்றாரு, லகத் அலிம்தும் அன்னி மின் அர்ஃபஇக்கும் சௌத்தன் அலா ரசூலில்லாஹ், நான் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உங்களிலேயே சத்தம் போட்டு பேசக்கூடியவன் என்பது உங்களுக்கு தெரியும். நானா சத்தம் போட்டு பேசுவேன். பணமின்னார், அப்ப நான் தானே நரகவாசி. அந்த நபித்தோழர் எவ்வளவு கவலைப்படுறாங்க பாருங்க. அல்லாஹ் சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான், நான் தான் சத்தம் போட்டு பேசுவேன். அல்லாஹ் அப்ப என் விஷயத்துலதான் குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கான், பணமின்னார், நான் நரகவாசி தானே. பயப்படுறாங்க. இந்த நபித்தோழர் இந்த செய்தியை கேட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி கைஸ் கவலைப்பட்டு கொண்டிருக்கார், அழுது கொண்டிருக்கிறார் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொன்னாங்க, இல்லை, அவர் நரகவாசி இல்லை, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, இவர் சொர்க்கவாசி. ஏன் அவர்கள் சொர்க்கவாசியாக மாறினார்கள்? சொர்க்கவாசி ஆகிற அளவுக்கு இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது? பயம், குர்ஆனுக்கு பயம், அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மேல அவ்வளவு பயம். 1400 வருஷம் ஆச்சு, கடந்துருச்சு குர்ஆன் அருளப்பட்டு. இன்னைக்கு வட்டி வாங்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்? பொய் பேசக்கூடிய பேர் நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம்? வரதட்சணை வாங்கக்கூடியவங்க நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம்? மோசடி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் அருளப்பட்டு இத்தனை வருஷம் கடந்துருச்சு. ஆனா அந்த நபித்தோழருடைய பயத்தை பாத்தீங்களா? எவ்வளவு அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு பயந்திருக்காங்க. அதனால அவர்கள் சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள். ஆக அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு நாம் அஞ்ச வேண்டும், பயப்படணும்.
வசனம் நம்மிடத்தில் சொல்லப்பட்டால் ஈமான் நமக்கு மென்மேலும் அதிகரிக்க வேண்டும். இது மூமின்களுடைய பண்பு. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இன்னும் இறை நம்பிக்கையாளருடைய பண்பு என்னது? அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைப்பார்கள், அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைப்பார்கள், அல்லாஹ்விடமே பொறுப்பு சாட்டுவார்கள். இது மூமின்களுடைய பண்பு, அவுலியாக்களுடைய பண்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதற்கும் உதாரணமாக ஒரு நல்லடியாருடைய அவுலியாவுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அவங்க கை குழந்தையா இருக்கிறாங்க, அவங்களையும் மக்காவுல கொண்டு போய் விட்டுட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, மக்கால போய் விடணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னைக்கு மக்காவுக்கு போறதுன்னா எல்லா பேரும் ஆசைப்படுவோம், விரும்புவோம். போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஆள் யாருமே இல்லை. ஏன்னா சூழ்நிலை அப்படி மாறி போய் இருக்கு. ஆனா அன்னைக்கு மக்கால கொண்டு போய் விடுறதுன்னா இன்னைக்கு மாதிரியா இருந்துச்சு? வெறும் பாலைவனம். அல்லாஹ் கட்டளை போட்டான், உன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் அங்கு போய் குடியமர்த்து, கொண்டு போய் விட்டு வா. இப்ராஹிம் அவங்க அல்லாஹ் சொன்னதை கேட்டு போய் விடுறாங்க. ஒண்ணுமே பேசல. அந்த இடத்துல விட்டுட்டு கொஞ்சோன்னு பேர்ச்சம்பழம், ஒரு பையில கொஞ்சோன்னு தண்ணி, அதை மட்டும் வச்சுட்டு திரும்புறாங்க. ஒண்ணுமே பேசாம திரும்புறாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐன ததுஹப் யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்க போறீங்க? ஓ தத்ருக்குனா பி ஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷையும். இந்த பாலைவனத்திலே, இந்த பள்ளத்தாக்கிலே எந்த மனிதரும் இல்லையே, ஏதாவது இருக்கிறதா? ஒரு மரம் செடி கொடி இருக்கிறதா? ஒண்ணுமே இல்லையே. இங்கு எங்களை விட்டு விட்டு எங்க போறீங்க கேட்கிறாங்க. இப்ராஹிம் அவங்க ஒண்ணுமே பேசல. ஏன்னா பெண்கள்கிட்ட நம்ம பேசினா என்ன நடக்கும் நமக்கு தெரியும். எப்படியாவது நம்மளை மாத்திடுவாங்க. ஒண்ணு வேண்டாம், நம்ம எவ்வளவுதான் உறுதியா இருந்தாலும். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. லேசா 2 சொட்டு கண்ணீரை விட்டா போதும், மூக்க சிந்தி தொடச்சா போதும், அவ்வளவுதான். ஆம்பளை கவுந்துருவோம். சரி சரி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறோம், மாறிடுவோம். இப்ராஹிம் அவங்க ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்கிறாங்க. அப்ப ஹாஜர் அவங்களாக புரிந்து கொண்டு கேட்கிறாங்க, அல்லாஹ் உள்ளதி அமர கபி ஹாதா, இப்படி அல்லாதான் கட்டளையிட்டானா? இது இறை கட்டளையா கேட்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இப்ராஹிம் அவங்க சொல்றாங்க, நாம், ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்கிறார்கள். அப்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதன் லாயுலையோனா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்கி விட மாட்டான், அழித்து விட மாட்டான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். ஒரு பெண்மணிக்கு இருந்த உறுதியை பாத்தீங்களா? இதுதான் தவக்குல் என்பது. இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமா? நம்முடைய மனைவியை தண்ணி இல்லாத காட்டுல விட்டுட்டு வந்தோம்னா, ஆளை இல்லாத காட்டுல விட்டுட்டு வந்தோம்னா, உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், உனக்கெல்லாம் எதுக்கு மனைவி, உனக்கெல்லாம் எதுக்கு புள்ள குட்டி என்று கேட்பாங்க. ஆனா ஹாஜர் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். கஷ்டப்பட்டாங்க, அல்லாஹ் உடனே கொடுக்கல. தண்ணி தேவைப்படுது, குழந்தை அழுகுது, அந்த சஃபாவுக்கு ஏறுறாங்க, மருவாவுக்கு போறாங்க. இப்படி அங்கும் இங்குமாக 7 முறை அலைகிறார்கள். ஒரு பெண்மணி கையிலே ஒரு பச்சை குழந்தையை வைத்துக் கொண்டு, யாருடைய துணையும் இல்லை, கஷ்டப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. என்ன நினைக்கல, நாம் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சோமே. ஒரு தடவை அலையும் போது அல்லாஹ் நம்மளை கைவிட்டான்னு நினைக்கல, 2வது தடவை அலையும் போது அல்லாஹ் நம்மளை கைவிட்டு விட்டான் நினைக்கவில்லை. 7 முறையும் அலைந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிற வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான் என்று நினைத்தார்கள். அந்த பாலைவனத்தில் அங்கும் இங்குமாக ஓடினார்கள். இது தவக்குல். இவர்கள் அவுலியா.
இது அவுலியாவுடைய பண்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் அவுலியாவுடைய பண்பாக சொல்லி காட்டுகிறான். உலாயிக ஹுமுல் மூமினூன ஹக்கா, இந்த பண்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு இவர்கள்தான் ஹக்காக உண்மையாக மூமின்கள், இவர்கள்தான் உண்மை மூமின்கள், உண்மையான அவுலியாக்கள் இவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது மாதிரி 8வது அத்தியாயம் 74வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை சொல்கிறான். வல்லதீன ஆமனு வ ஹாஜரு வ ஜாஹது ஃபீ சபீலில்லாஹி வல்லதீன ஆவவ் வ நஸரு, பிறருக்கு அடைக்கலம் தருவார்கள், பிறருக்கு உதவி செய்வார்கள். உலாயிக ஹுமுல் மூமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையாக மூமின்கள். மூமின்கள் என்றால் யார்? உண்மையான மூமின்கள். பிறருக்கு அடைக்கலம் தருவார்கள், சிரமப்படுபவருக்கு உதவி செய்வார்கள். இது அவுலியாக்களுடைய பண்பு. சஹாபாக்கள் இதற்கும் பாத்திரமாக நடந்து காட்டினார்கள். அபூ தஹ்தா என்ற ஒரு நபி தோழர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் தோட்டம் வைத்திருக்கிறேன், என்னுடைய தோட்டத்துக்கு இந்த ஒரு மரம் மிகவும் உதவியாக இருக்கிறது, பேரித்த மரம். ஆனா அந்த மரம் ஏன் மரம் கிடையாது, இன்னாருக்குரியது, அந்த மரத்தை வாங்கி எனக்கு தாங்க அப்படின்னு ஒரு சஹாபி வந்து முறையிடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு மரத்துக்கு சொந்தக்காரரை கூப்பிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் தருவான், இந்த ஒரு மரத்தை கொடுத்து அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த மனிதர், நான் கேட்க மாட்டேன், எனக்கு சொர்க்கத்துல மரம்லாம் எனக்கு வேண்டாம், இந்த மரம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்கிறார். இது அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இப்படி விவரம் இல்லாதவரா இருக்காரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்குன்னு சொல்றாங்க, அது வேண்டாம்னு சொல்லி அற்புதமான இந்த உலகத்துல உள்ள மரம் தான் வேணுங்கிறாரே. இவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு அந்த மரத்துக்கு சொந்தக்காரரை போய் சந்திக்கிறாங்க. அபூ தஹ்தா, ரசூலுல்லாஹ் சொல்லல, நீ தான் மரத்தை வாங்கி கொடுன்னு சொல்லல. சம்பவத்தை பார்த்து விட்டு தானாக முன் வர்றாங்க, தர்மம் செய்யறதுக்கு, உதவி செய்யறதுக்கு. அந்த மரத்துக்குரியவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, எனக்கு பெரிய தோப்பு இருக்கு, எனக்கு தோட்டம் இருக்கு, அதுல நிறைய மரம் இருக்கு, அந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு தர்றேன், இந்த ஒரு மரத்தை எனக்கு கொடுத்துருங்க. எப்படி பாருங்க, அந்த ஒரு மரத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, இதை கொடுத்தா சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும்னு. அதற்காக இந்த நபி தோழருடைய தியாகத்தை பாருங்க. என் தோட்டத்தையே தர்றேன், ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது, அந்த ஒரு மரத்தை கொடுத்துருங்க, என் தோட்டத்தை கொடுக்கிறேன் முன் வர்றாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட தியாகம்னு பாருங்க. வாங்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த மரத்தை நான் வாங்கி விட்டேன், ஃபக்கத் அதைதுகஹா, இதை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்கு வேண்டால் தாருங்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்னாங்க, கம் மின் இத்கின் ராஹலி அபீ தஹ்தா ஃபில் ஜன்னah, அபூ தஹ்தாவிற்கு சொர்க்கத்திலே எத்தனை பல குலைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, நீ ஒரு மரத்துக்கு வாங்குனீங்க, ஆனால் உங்களுக்கு ஏராளமான கனி வர்க்கம் சொர்க்கத்தில் இருக்கிறது, கனி குலைகள் இருக்கிறது. தன்னுடைய மனைவி இடத்துல சொல்றாங்க, அந்த தோட்டத்துல தான் வசிக்கிறாங்க. மனைவி பேர் உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்ககிட்ட போறாங்க, யா உம்மு தஹ்தா, உம்மு தஹ்தாவே, உஹ்ருஜி மினல் ஹாயிதி, தோட்டத்திலிருந்து வெளியே வந்துருங்க, இது நம்ம தோட்டம் கிடையாது. ஃபைன்னி கத் பஅதுஹு பி நஹலத்தின் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் ஒரு மரத்துக்கு பதிலாக இந்த தோட்டத்தை நான் விற்றுவிட்டேன், வெளியே வந்து விடுங்கள் என்று சொல்றாங்க. இன்னைக்கு நாம அப்படி ஏதாவது தான தர்மம் பண்ணிட்டு வீட்டை பூரா வித்துட்டு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போறோம்னு வைங்களேன், என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் கணவனுக்கு மரம் கலண்டுருச்சு, நல்லாதான் இருந்தாரு, வெளியே போனாரு, இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நபி தோழியர், அந்த சஹாபிய பெண்மணி என்ன சொன்னாங்க, ரபிஹல் பைஉ, ரபிஹல் பைஉ, லாபகரமான வியாபாரம், சாதாரண வியாபாரம் இல்லை, அற்புதமான வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள். அந்த சஹாபிய பெண்மணி சொல்றாங்க. இப்படி அவர்கள் நஸருன்னு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, மூமின்களுடைய பண்பாக பிறருக்கு உதவி செய்வார்கள், பிறருக்கு அடைக்கலம் தருவார்கள்னு, அதற்கு பாத்திரமாக சஹாபாக்கள் வாழ்ந்து அவுலியாக்களாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள். இது அவுலியாவுடைய முக்கியமான ஒரு பண்பு. அது மாதிரி
இன்னமல் முஃமினூன அல்லதீன 49வது அத்தியாயம் 15வது வசனம். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், உண்மையான முஃமின்கள் யார் என்று சொன்னால் ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொள்வார்கள். சும்மலம் யர்தாபு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிராலும் செல்வத்தாலும் போராடுவார்கள், செல்வத்தை கொடுத்து உதவி செய்வார்கள், தன்னுடைய உயிரை உடம்பை தியாகம் செய்வார்கள். இது மூமின்களுடைய பண்பு. சஹாபாக்கள் இதுக்கெல்லாம் அப்படியே முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். எப்படிப்பட்ட கஷ்டம் தெரியுமா? கந்தக் போர்க்களம், எல்லா பேரும் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக அழிப்பதற்காக வர்றாங்க. எல்லா பேரும் கூட்டுப்படைகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு படையெடுக்கிறது. முஸ்லிம்கள் மட்டும் தனியா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை சுத்தி குழி தோன்றாங்க. அகல் போர்னு சொல்லப்படும். குழி தோன்றாங்க, எதிரிகள் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தாக்குவதற்காக குழி தோன்றாங்க. குழி தோன்றது யாரு? சஹாபாக்கள். எஜமானாக இருந்த சஹாபாக்கள் குழி தோன்றாங்க. அந்த அரபு தேசத்துடைய சீதோசனம் நமக்கு நல்ல தெரியும். குளிர் வந்தாலும் கடுமையான குளிர், வெயில் வந்தாலும் கடுமையான வெயில், தாங்க முடியாது. குளிர் எந்த அளவுக்கு இருக்கும்னா உதடெல்லாம் வெடித்து விடும், வெடித்து ரத்தம் வரும். அந்த அளவுக்கு சதையை பிளக்கக்கூடிய குளிர், வெயிலும் உச்சந்தலையை உருக்கக்கூடிய வெயில். அப்படிப்பட்ட நேரத்துல சஹாபாக்கள் காலை நேரத்துல கடுமையான குளிர், கடுமையான குளிர். அந்த நேரத்துல எந்த அடிமைகளுடைய உதவியும் இல்லாம சஹாபாக்கள் அந்த குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, ஏன் இவங்க இவ்வளவு சிரமப்படுறாங்க இந்த மார்க்கத்துக்காக, தன்னுடைய உடம்பையே தியாகம் செய்யறாங்களே. அந்த சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக ஒரு கவிதையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாடலை படிக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னல் ஐஷா ஐஷுல் ஆகிரா, இறைவா வாழ்க்கை என்பது, வாழ்வு என்பது மறுமையின் வாழ்க்கைதான். ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, இந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி பாடுபடக்கூடிய அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் நீ மன்னித்து விடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. சஹாபாக்கள் வேதனைப்பட்ட கூடாது, இந்த முகம்மதை பின்பற்றித்தானே நாம் இப்படி சிரமப்படுறோம் என்ற எண்ணம் வந்துவிடக் கூடாது, அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாங்க, துஆ செய்றாங்க. சஹாபாக்கள் அதுக்கு எவ்வளவு அழகான பதில சொன்னாங்க தெரியுமா? நஹ்னுல்லதீன பாயு முஹம்மதா, நாங்கள் யார் தெரியுமா? இந்த முஹம்மதிடத்திலே நாங்கள் உறுதி பிரமாணம் எடுத்திருக்கிறோம், பையத் எடுத்திருக்கிறோம். அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா, நாங்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் முஹம்மதுடன் சேர்ந்து நாங்கள் போராடுவோம், ஜிஹாது செய்வோம், பயப்பட மாட்டோம், ஓட மாட்டோம், உங்களோட இருப்போம், பக்கபலமாக இருப்போம். சஹாபாக்கள் அதற்கு பதில் தர்றாங்க. இப்படி சஹாபாக்கள் தன்னுடைய உடலால் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். இது அவுலியாக்களுடைய பண்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அடுத்து இன்னும் 2-3 விஷயங்கள் தான். 24வது அத்தியாயம் 62வது வசனம். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மை மூமின்களை சொல்கிறார். இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி வ இதா கானூ மஅஹு அலா அம்ரின் ஜாமிஇன் லம் யதுஹு ஹத்தா யஸ்தஅதினுஹு இன்னல்லதீன யஸ்தஅதினுனக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விரிவாக விஷயத்தை சொல்கிறார். அதுல என்னன்னா, உண்மை மூமின்கள் யார் என்றால், நபியே உங்களிடத்தில் ஒரு விஷயத்துல ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது சும்மா எந்திரிச்சு போயிட மாட்டாங்க, நீங்க சொல்ற மாதிரி கேட்பாங்க, நீங்க அனுமதி கொடுத்தா வெளியே போவாங்க, அனுமதி கொடுக்காட்டா இருந்துக்கிடுவாங்க. இது உண்மை மூமின்களுடைய பண்பு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படணும். இது அவுலியாக்களுடைய பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனா இன்னைக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தவறாக ஒரு பத்திரிகை எழுது, அவதூறை எழுது, நம்ம கண்டிக்க வேண்டியதுதான். ஆனா முறை தெரியாதவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல எங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது, அதீத மரியாதை இருக்கிறது என்ற பெயரில என்ன செய்யறாங்க தெரியுமா? பொது இடங்கள்ல கள்ள கொண்டு எறிகிறது. முதல்ல என்ன நடந்துச்சு? பஸ்ஸுகள்ல பேருந்துகள்ல கள்ள எறிஞ்சு யாருன்னே தெரியாது, ஒரு அப்பாவி ஒரு பெண்மணியுடைய மண்டை உடைகிறது, உடைஞ்சு ரத்தம் ஓடுது. இதான் ரசூலுல்லாஹ் மேல பிரிய வைக்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது. இதான் தப்பே செய்யாத ஒரு அப்பாவி மண்டையை உடைக்கிறதா ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது? இந்த மாதிரி கலவரத்தில் ஈடுபடக்கூடியவங்க யாருன்னு சொன்னா, தாடி இல்ல ஆனா ரசூலுல்லாஹ் மேல பாசமா,
ரசூல்லா மேல பாசம்னா உன் செயல் இருக்கணும், தாடி இருக்கணும், சுன்னத்தான வழிமுறை. தொழுகைக்கு வர்றியா நீ? தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, மார்க்கத்துல பிடிப்பு இல்ல. ஆனா ரசூல்லா பத்தி எவனா ஒண்ணு பேசிட்டா இந்த மாதிரி கல்ல எறிகிறது, பஸ்ஸ கொளுத்துறது, இப்படி ஈடுபடக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோம். இது உண்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுறது கிடையாது. அல்லாஹ் சொல்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் நாம் செயல்படுத்த வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுறது. 9வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். இது உண்மை மூமின்களுடைய பண்பு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுடைய ஒரு சம்பவத்தை கூட இதுக்கு நம்ம முன்மாதிரியா எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட சம்பவம் சொன்னா, பொதுவா மனுஷன் நிறைய பேர் நல்ல கொள்கையில உறுதியா இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்துல தடம்புரளுவாங்க. அது எந்த விஷயம்னா, காசு பணம் அதெல்லாம் கிடையாது, பிரியாணி, இந்த சாப்பாடு விஷயத்துல நல்ல அருமையான சாப்பாடு கிடைக்கும், ஓசில சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி வரவேற்று வாங்குற கல்யாணத்துக்கு போனா என்ன, போகக்கூடாது, ஹராமா, அப்படிலாம் பேசி அந்த சாப்பாடை போய் சாப்பிட்டு வந்துருவாங்க. அந்த பிரியாணி வாடை, தால்ச்சா வாடை அப்படியே சுண்டி இழுக்கும், சாப்பாட்டுல விழுந்துருவாங்க, நாக்குல விழுந்துருவாங்க. அபூ ஹுரைரா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை வருது, சாப்பாட்டுல சோதனை வருது. என்னன்னா, ஒரு நாளைக்கு புகார்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது, பட்னியா இருக்கிறாங்க, தெருவில் நிக்கிறாங்க, யாராவது சாப்பிட ஏதாவது தருவாங்களா, வெளியில கேட்கல, பகிரங்கமா கேட்காம யாராவது கூப்பிட்டு போவாங்கன்னு நிக்கிறாங்க பட்னியா. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. சரி, அபூபக்கர்ட்ட ஏதாவது பேசுற மாதிரி பேசுவோம், அவங்க நமக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு தருவாங்கன்னு சொல்லி இந்த குர்ஆன் வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு அபூபக்கர் அவங்ககிட்ட கேட்கிறாங்க. விளக்கம் தெரியாம கேட்கல, எதையாவது பேசி நமக்கு சாப்பாடு தருவாரா அப்படிங்கறதுக்காக கேட்கிறாங்க. ஆனா அபூபக்கர் அவங்க புரிஞ்சுக்கல, அந்த விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. சரி, இவங்ககிட்ட யாரு கேட்போம், சாப்பாடு தருவாங்க அப்படின்னு பகிரங்கமா கேட்காம இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க ஒன்றும் செய்யல, போயிட்டாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க, அபூ ஹுரைராவுக்கு சாப்பாடு தான் தேவைப்படுது, அவர் பசியில இருக்கிறாரு. ரசூலா கண்டுபிடிச்சிடறாங்க, பா என் கூட வான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவும் போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல பார்த்தா பால் இருக்கு, ஒரு டம்ளர் பால் இருக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதியாவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அன்பளிப்பாக தரப்பட்டிருக்கிறது பால். இப்ப அபூ ஹுரைரா அவங்களுக்கு கடுமையான சந்தோஷம், சாப்பாடு இல்லைன்னு நினைச்சோம், ஒரு டம்ளர் பால் இருக்குது, சரி இன்னைக்கு பசி அடைச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டாங்க, போய் திண்ணை தோழர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறது ஒரு டம்ளர் பால், திண்ணை தோழர்கள் நிறைய இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா அவங்க மனசுக்குள்ள புலம்புறாங்க. இது அவங்களே சொல்றாங்க, அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா அவங்களே சொல்றாங்க, நான் என்னுடைய மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்பட்டது. குன்து அஹப்பு அன அன் உஸீப மின் ஹாதல் லபனி ஷர்பத்தன் அத்தகவ்வா பிஹா, இந்த பாலை குடிச்சு பசி அடங்கணும்னு சொன்னா நான் தான் தகுதி வாய்ந்தவன், ஒரு ஆளதாக முடியும். மா ஹாதல் லபனு ஃபி அஹ்லி சுஃபா, திண்ணை தோழர்களுக்கு இந்த ஒரு டம்ளர் பால் எப்படி பத்தும், இப்படிலாம் பேசுறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். வலாக்கி திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு கட்டுப்படாம நம்மளால இருக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட ரசூலா சொல்லிட்டாங்க, பட்டினியோட ஒரு டம்ளர் பால் தான் இருக்குன்னு சொல்லி இவங்களே இப்ப என்ன செய்யறாங்க, திண்ணை தோழர்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க, அபூ ஹுரைரா அவங்களுடைய கையில பாலை கொடுத்து எல்லா பேருக்கும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அபூ ஹுரைரா அவங்க கையிலேயே கொடுத்து, அபூ ஹுரைரா அவங்க பதட்டமடைய ஒவ்வொரு ஆள் கையிலையா பாலை கொடுக்குறாங்க, எல்லா பேரும் குடிச்சாச்சு.
ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்யற அந்த பால்ல எல்லா பேர் நிறைய குடிக்கிறாங்க, குடிச்சிட்டாங்க. கடைசி 2 பேர் இருக்காங்க. யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அவங்கள பாக்குறாங்க. பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கே சிரிப்பு வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு அபூ ஹுரைரா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அபூ ஹுரைராவே இப்போ நானும் நீனும் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சதத்த யா ரசூலல்லாஹ், நீங்க உண்மையே சொன்னீர்கள், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உட்கார்ந்து பஷ்ரப், உட்கார்ந்து பாலை குடி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சஹாபி பாலை குடிக்கிறாங்க. கடையை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, குடின்னு சொல்றாங்க. கடைசியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி மா அஜிது மஸ்லக்கன், இனிமே என்னுடைய வயிற்றுல எடை இல்ல சொல்ற அளவுக்கு நிறைய பாலை குடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பரக்கத்து வருகிறது. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சு முடிவு செய்யறாங்க. இதுல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டு இருக்காங்கன்னு பாருங்க. பின்னாடி வந்திருக்காங்க 1 டம்ளர் பால், இவங்களே போய் திண்ணை தோழர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. திண்ணை தோழர்களுக்கு இந்த 1 டம்ளர் பாலையே இவங்க பரிமாறி இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது செஞ்சிருக்காங்க. மத்த ஆளால என்ன செஞ்சிருப்பாங்க? விருந்து தர்றாங்க. விருந்துன்னு கூட்டிட்டு வந்து ஒரு சின்ன பொட்டால சாப்பாடை வச்சுக்கிட்டு 50 பேர்த்த 100 பேர்த்த கூட்டிட்டு விருந்து கொடுக்கறான் அப்படின்னு விமர்சனம் செய்வாங்க. ஆனா அபூ ஹுரைரா அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்படணும், அதே நோக்கமாக கொண்டு இப்படி அவர்கள் கட்டுப்பட்டு நடந்து இருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக இந்த அவுலியாக்கள் சம்பந்தமாக குறிப்பிட்ட அது என்ன ஹதீஸ்னா, அபூதாவுதுல 3060வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமின் இபாதில்லாஹி லா உனாசன், அல்லாஹ்வுடைய அடியார்களில் சில மக்கள் இருக்கிறார்கள், மாஹும் பி அம்பியா, ஆனால் அவர்கள் அம்பியாக்கள் நபிமார்கள் கிடையாது, வலா சுஹதா, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்தவர்களும் கிடையாது, ஆனால் யகுபித்துஹுமுல் அம்பியாவு வ சுஹதாவு, ஆனால் மறுமை நாளில் பி மகானிஹி மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை பார்த்து சுஹதாக்களும் அம்பியாக்களும் பொறாமைப்படுவார்கள். ஆனா இவங்க நபிமார்கள் கிடையாது, இவங்க ஷஹீதுகள் கிடையாது, ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும். அந்த அளவுக்கு பெரிய அந்தஸ்து. யார் அவங்க? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹும் கௌமுன் தஹாபு பி ரூஹில்லாஹி அலா கைரி அர்ஹாமின் பைனஹும் வலா அம்வாலின் யதஆத்தவுனஹா. அவங்க யாரு தெரியுமா? கொடுக்கல் வாங்கலும் இருக்காது அவங்களுக்கு மத்தியில, இரத்த பந்த உறவும் இருக்காது, ஆனால் சகோதரர்களாக வாழ்வார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்துல சகோதரர்களாக சேர்ந்திருப்பாங்க. உறவு இருந்து ஒற்றுமையா இருக்கிறது, உறவு இருந்து சகோதரனா பழகிறது பெரிய விஷயம் இல்ல, கொடுக்கல் வாங்கல வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பழகிறது பெரிய விஷயம் இல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி சேரணும். ஒரு பள்ளிவாசலுக்கு வர்றோம், சொல்லுகிறோம், அதனால் நிறைய நண்பர்களை பெறுகிறோம் என்றால் அல்லாஹ்வுக்காக நாம் இவர்களை நண்பர்களாக அடைந்தோம். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொண்டவர்கள், இவர்கள் மறுமையிலே கவலைப்பட மாட்டார்கள், இவர்கள் அஞ்ச மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை ஓதுறாங்க. எந்த வசனம்? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா யஹ்சனூன், அவுலியாக்களுக்கு பயம் இல்ல, கவலைப்பட மாட்டாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஓதி இவர்கள் தான் அவுலியா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல நட்பு கொள்பவர்கள் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில இறுதியாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 6000 இறுதியாக நம்முடைய உரையில் இறுதியாக இடம்பெறுகிறது. 6502வது செய்தி. அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஆதாலி வலியன், யார் என்னுடைய வலியிடத்தில் அவுலியாவிடத்தில் பகைத்துக் கொள்கிறானோ ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவனிடத்தில் நான் போர் பிரகடனம் செய்கிறேன். என்னுடைய வலியிடத்துல சண்டை போடக்கூடாது, என்னுடைய வலியை பகைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய வலினா யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விளக்குகிறார். யார் அல்லாஹ்வுடைய வலி, யார் அல்லாஹ்வுடைய அவுலியா? வமா தகர்ரப இலைய அப்தி பி ஷைஇன் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரல்து அலைஹி, என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருங்குவதாக இருந்தால் நான் அவனுக்கு கடமையாக்கி இருக்கிறேனே, இதன் மூலம் தான் நெருங்க முடியும். இதை விட்டு வேற எதன் மூலமும் என்னை அவன் நெருங்க முடியாது. கடமையான விஷயங்களுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் தரணும், கடமையான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடியான் நஃபீல்கள் மூலம், உபரியான வணக்கங்கள் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருந்தால் இறுதியில் நான் அவனை நேசித்து விடுவேன்.
அவனை நேசித்து விட்டால் அவன் கேட்கும் காதாக மாறிவிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் காதா மாறிடுவான்னு அர்த்தம். நல்ல விஷயங்கள் நம்முடைய காதுகள் கேட்கும். உள்ளது இபுசிர்பிஹி, அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுவேன். அப்படி என்றால் நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். எதை உள்ளது எபுசுபிஹா, அவன் பிடிக்கும் கையாக மாறிவிடுவேன். நல்ல காரியங்கள் மட்டும் நம்முடைய கை செய்யும். அவன் நடக்கும் காலாக மாறிவிடுவேன். இதெல்லாம் அவுலியாக்களை விளக்கக்கூடிய முக்கியமான ஹதீஸ். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவுலியானா யாரு? கடமையான விஷயங்களை முதல் செய்யணும், அடுத்து உபரியாக அதிகமா செய்யணும். இவர்தான் அவுலியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. எனவே இந்த அவுலியாவுடைய தன்மையை நாம் புரிந்து அதன் அடிப்படையிலே நாம் மக்களை நல்லவரா கெட்டவராங்கிறத நம்ம கணிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலியாக்களாக, நேசர்களாக மாறுவதற்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டி வெற்றி அடையக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வான். அல்லாஹ்